ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூடான ரைஸுக்கு நல்ல டேஸ்டியான ஹைதராபாத்தி ரெட் சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். அது வந்து ரொம்ப ஆனியன் வந்து ஆயிலில் குடிச்சு நிறைய ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி இதை ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், எல்லா வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆன் பண்ணி 180 வச்சு 10 மினிட்ஸ் வைப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாதி தான் வெந்திருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நம்மளோட ஆனியனை நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள் சவுண்டு. 20 மினிட்ஸ்லேயே நல்லா ஃப்ரை ஆயிடுது. இப்போது இதை மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை மிக்ஸி ஜாரில் சேர்த்திப்போம். அது கூடவே ஒரு 15 உடச்ச முந்திரி எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பிரியாணி இலை இதே இது கூடவே சேர்த்திப்போம். இல்லை ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்குவோம். அப்புறம் 2 குட்டி கரண்டி தயிர். பொடி பார்த்திங்கன்னா 3 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இன்னைக்கு கிரேவிக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்திக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 1/2 hour இதில் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி 1/2 hour ஆச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்குவோம். சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி போல் தேவையான தண்ணியும் இதில் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கழுவி இந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி சூப்பராக நம்மளோட நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை மட்டும் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதே மாதிரியே நீங்களும் சூடான ரைஸ் கூட இந்த ஹைதராபாத்தி ரெட் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.